இந்த கடைசி காலத்தில் யார் தேவை தெரியுமோ? Do not compromise. அவன் என் சகோதரனா இருந்தாலும், அவன் என் பிள்ளையா இருந்தாலும், அவன் என் குடும்பமாவே இருந்தாலும், என் அயலானவே இருந்தாலும், எனக்கு தெரிந்தவனா இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற எவன் பட்சத்திலும் நிற்காதவனே கர்த்தரின் பட்சத்திலும் நிற்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்திலேயோ காம்ப்ரமைஸ் இல்ல, காம்ப்ரமைஸே கிடையாது. உலகத்தோட ஒத்த வேஷம் போட முடியாது, ஊரோட சேர்ந்து வாழ முடியாது. எங்க அப்பா சொல்றாங்கன்னு இருக்க முடியாது, எங்க அம்மா சொல்றாங்கன்னு இதோட ஒத்து போக முடியாது. இந்த கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் காண்பிக்கிற காலம். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஓ, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. தேவாலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? உங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை காட்டணும். ஊரோட ஓடிடக்கூடாது. இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு, இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு, இதுல என்ன பிரதர் பரவாயில்லையே, இதை செஞ்சா என்ன, இதை பண்ணா என்ன, இதை அப்படி பண்ணா என்ன. ஊரெல்லாம் இதை தானே செய்யறாங்க. ஊரு செய்யும் பிரதர், ஊரு செய்யும் சிஸ்டர், ஊரு செய்யும் ஊழியக்காரனு. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. அடிமையாயிருந்து கர்த்தர் ரத்தத்தினால கழுவி என்ன விடுதலையாக்கி ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்ட அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து இன்னைக்கு உரிமையோடு ஆண்டவரே என்று கூப்பிடத்தக்க, அப்பா என்று கூப்பிடத்தக்க ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற நான் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கணும்.